வணக்கம். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கான வீடியோ நம்மளேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரீவியஸாக இருந்த பழைய சிலபஸே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மே மாதம், அதாவது இந்த எக்ஸாம்னே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் கிட்டத்தட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து நமக்கு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்துடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த சமயத்தில் வந்து எக்ஸாமினேஷன் வைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து தைரியமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வருதா சொல்லிக்கிட்டாங்க. அது கன்ஃபார்மாக நமக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் வரல. பட் இந்த பேப்பர்லாம் அங்கங்கே துண்டு நியூஸ் வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து அதுக்கும் இதுவும் பிஜி அசிஸ்டன்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் செட் எக்ஸாமினேஷனுக்கும் கண்டிப்பாக உதவும். ஸோ அதனால் வந்து எதையுமே மூவ் பண்ண வேண்டாம். நம்ம நம்ம பிஜி தான் இருக்குது, அதனால் நம்ம டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரெண்டுக்குமே வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டையுமே வந்து மானிட்டர் பண்ணுறது நல்லது தான். இது நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதனால் பார்த்துங்க. மறக்காமல் டெலகிராம் சேனல் லிங்க்கு, அந்த குரூப் லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனேவும் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நான் பிடிஎஃபாக எடுத்து நோட்ஸோ இல்லாட்டி வந்து நெட்டில் கிடச்சதுனாலும் சரி, புக்ஸ்னாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணால் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்ல விதத்தில் உங்களுக்கு வந்து பயன்படும். இந்த விதத்தில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க கூட அதில் இருக்கிறாங்க, அவங்களாம் ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, புக்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஹெல்த்தியான டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா குரூப் நல்லாயிருக்கும். அதனால் நான் எது சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, ரைட், ரொம்ப பேச வேண்டாம். இன்றைக்கி வந்து டாபிக் பாருங்கள். பிஜி சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பிக்கு வந்து இருக்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெக்டார்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெக்டார்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கர்வுலினியர் கோஆர்டினேட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் கர்வுலினியர் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது அதற்கான மீனிங்கு. ஃபஸ்ட்டு இந்த ஆர்த்தோகோனல் கர்வுலினியர் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற நம்ம ஜென்ரலாக ஒரு ஓரலாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்த்தோகோனல் கர்வுலினியர் கோஆர்டினேட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்டெப்பை விட இது பேசிக்கும். இதுக்கு அடுத்து வர வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதில் அந்த பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானே அந்த ப்ரீவியஸ் அந்த கொஷின்ஸ்லாம் சரி, இப்போ சமீபத்தில் முடிஞ்சு பார்த்திங்கன்னா 2023 நடந்த அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தோகோனல் கர்வுலினியர் கோஆர்டினேட்ஸ் வந்து இதே ஃபார்மேட்டை வேறு டேர்ம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அப்போ அந்த டேர்ம்ஸ்லாம் என்ன, ஏன் வந்து அந்த டேர்முக்கு போய் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதாரணத்துக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து வேறு ஃபார்மேட்டில் கேட்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இதே கர்வுலினியர் கோஆர்டினேட்ஸை வேறு ஃபார்மேட்டில் கேட்டிருந்தாங்க. அந்த அப்படிங்கிற ஒரு யூனிட் வெக்டார்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க ஒரு 2 மார்க் கொஸ்டினில். ஸோ அதெல்லாம் முக்கியமான ஒன்று. அது என்ன டேர்ம், அதுக்கு அந்த டேர்மை எப்படி தான் மாற்றி போட்டாலும் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி டேம் இருக்கும். அப்போ நம்ம எல்லா புக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சில நெட்லேயும் சரி, அந்த புக்லேயும் சரி, ரெஃபரன்ஸ் புக்கு வந்து சத்யபிரகாஷ், HK தாஸ், குப்தா, கக்கான், இந்த மாதிரி எல்லா புக்குமே காமனாக பார்த்து எந்தெந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். மேக்ஸிமம் அந்த 2 டேர்ம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நடத்திலேயும் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்த்தோகோனல் கர்வுலினியர் கோஆர்டினேட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டையோ இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரிஞ்ச கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், போலார் கோஆர்டினேட்ஸ், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இந்த ஸ்பெஷல் கேஸில் வந்து பார்த்தா இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்லாம் எது வரும்னா இந்த ஆர்த்தோகோனல் கர்வுலினியர் கோஆர்டினேட்ஸில் வரும். ரைட்டா? சரி, இதில் இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா XYZ அப்படின்னு ஒரு ஸ்பேஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ஒரு கோஆர்டினேட்ஸ் தேவை, ஒரு 3 கோஆர்டினேட்ஸ் தேவை. அப்போ அந்த 3 கோஆர்டினேட்ஸ் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா அது வந்து 3 டைமென்ஷனில் இருக்கும்போது நமக்கு வந்து 3 கோஆர்டினேட்ஸ் தேவை. அதர்வைஸ் நீங்கள் பிளேனில் இருக்குது அப்படின்னா 2 கோஆர்டினேட்ஸ், ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸ் நமக்கு வந்து போதுமானது. சரியா? இப்போ நம்ம அந்த கிராஃப்லாம் போடுறோம் அப்படின்னா 2 டைமென்ஷன், 2 ஆக்சிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் தான். அப்போ அது 2 டைமென்ஷன். இப்போ இதே மாதிரி ஒரு பாயிண்ட், அதாவது அந்த ஸ்பேஸில் வந்து பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். XYZ நம்ம எதுன்னு வச்சுக்கலாம். XYZ தான் வைக்கணும், இல்லை ABCD. அது வந்து இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னாலையும் XYZ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து XYZ சொல்கிறோம். சரியா? இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து இந்த வேறு அந்த ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ்க்கு வந்து வேறு நேம் அந்த டேம் நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஆர்த்தோகோனல் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோஆர்டினேட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி அதோட டேரக்ஷன் நம்ம எங்கிட்டு வேணால் திருப்பினாலும் அது என்னது தான் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வேச்சரை கொடுக்கும். இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இப்போ ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸை மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி நம்ம போடலாம். அப்போ இப்படி போடும்போது இது வந்து ஒரே ஒரு டேரக்ஷன் ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸை வச்சுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸை வச்சு அந்த ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர் வந்து கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்வேச்சர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணால் இருக்கலாம், எந்த ஃபார்மேட்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் கர்வேச்சர். சரியா? இப்போ இந்த கர்வேச்சரில் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்லலாம், 3 டைமென்ஷனில் 3 கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி நம்ம 3 கோஆர்டினேட்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கர்வேச்சர் இந்த பாயிண்ட்ல இதுக்கு பேர் தான் ஆர்த்தோகோனல் அப்படிமா. அதாவது ஒரு வெக்டர்ஸ், அதாவது இந்த கோடு மீன்ஸ் இந்த வெக்டர்ஸ், அந்த 3 வெக்டர்ஸுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆர்த்தோகோனல் அப்படிமா. ஸோ அதனால வந்து இதுக்கு இந்த நம்ம அந்த கோஆர்டினேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா UVW அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக நம்ம வந்து XY Z சொன்ன பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், அதே மாதிரி ஆர்த்தோகோனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா UVW அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு பேர் தான் ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ். அதாவது கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்ஸ், அதாவது அந்த இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கர்வு, அதாவது ஒரு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அது வந்து ஒரு கர்வேச்சர் கொடுக்குது அப்படின்னா என்னது வச்சோம்னா கர்வுலீனியர். கர்வுன்னு உங்களுக்கு தெரியும், கர்வேச்சர் இந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆர்த்தோகோனல்னா அந்த வெக்டார், அந்த பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அந்த வெக்டார்ஸை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 வெக்டார்ஸுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ அந்த பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா என்ன மீனிங் வந்து ஆர்த்தோகோனல். அதனால தான் ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். சரியா? ரைட். இது எங்கே அக்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் அதுக்கு வந்து டெரைவ் பண்ணி தான் கொண்டு வருது. ரைட். நமக்கு அந்த அளவுக்கு டீடைல்ஸ் தேவை, ஜஸ்ட் இதுவே எனாஃப். ரைட்டா? அதனால தான் இப்படி போட்டுக்கணும். இப்போ இந்த கர்வேச்சர் இந்த பாயிண்ட் P அப்படின்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பேஸில் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UVW அப்படிங்கிற ஒரு கர்வேச்சர் இருக்குது. இந்த கர்வேச்சரை வந்து நம்ம அப்படியே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, அதுதான் 3 வெக்டார்ஸ். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டேஞ்சன்ட் போடுறது. டேஞ்சன்ட் மீன்ஸ் இந்த தொடுகோடு அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ W கர்வ் இருக்குது அப்படின்னா TW, இந்த பாயிண்ட் வந்து யூக்கு போகுது அப்படின்னா TU, நெக்ஸ்ட் இந்த கர்வேச்சர் அப்படின்னா TV. அப்போ என்னது இந்த 3மே எப்படி இருக்கும், டேஞ்சன்ட் போட்டு எப்பவுமே டேஞ்சன்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி 3மே பெர்பெண்டிகுலராக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா UVW அப்படிங்கிறது தான் வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ். இதுக்கு இந்த T அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா T மீன்ஸ் இந்த டேஞ்சன்ட். இந்த நம்ம அந்த PGTRB அந்த 2021 கேட்ட எக்ஸாமினேஷனில் என்ன கேட்டாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கச்சிகே தாஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸாமினேஷன் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா E வெக்டார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது E1 வெக்டார், E2 வெக்டார், E3 வெக்டார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த ரெண்டுமே என்னது டேஞ்சன்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்மேட் எல்லாமே நான் PDF நான் உங்களுக்கு தாரேன், நான் நெட்லேருந்து எடுத்துருக்கேன். அந்த PDF வந்து நான் உங்களுக்கு தாரேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு. அப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்பேஸில் வந்து ஆர்த்தோகோனல் அந்த ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த கோஆர்டினேட்ஸ் எப்படின்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறதான மீனிங். ரைட்டா? சரி, இந்த ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது அது எப்படி வருது, இந்த கர்வுக்கு பேர் என்ன, அந்த பிளேன் இருக்கும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன். இந்த செட்டப்ஸ்க்கு வந்து நான் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிக்கங்க. ரைட்டா? அப்போ இப்போ உதாரணத்துக்கு இந்த டேஞ்சன்ட் வரையில் அந்த கர்வ் இருக்குது அப்படின்னா அந்த கர்வ், இப்போ உதாரணத்துக்கு U கர்வ் வச்சுக்கோங்களேன். U கர்வ் அப்படிங்கிறது எக்ஸ் டேரக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஃபார்மேட் நம்ம எழுதிருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது நமக்கு தேவையில்லை. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டேஞ்சன்ட் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அதான் PT1, PT2, PT3. அதான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கே இப்போ எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து டேஞ்சன்ஸ். இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம வரக்கூடிய டேஞ்சன் வந்து T1 அண்ட் T2, T3. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னு வச்சுக்கோம். கோஆர்டினேட் ஆக்சஸ், கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு தெரியும் இருக்குல்ல, இந்த கோஆர்டினேட்ஸோட ஆக்சஸ் ஆனது பார்த்தீங்கன்னா PT1, PT2, PT3. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இந்த கர்வ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த W கர்வ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எந்த பிளேனில் அமைன்னு பார்த்தீங்கன்னா W வந்து U அண்ட் Vல இருக்கும். எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட் V எடுத்தோம்னா W Uல இருக்கும், U எடுத்தோம்னா VW இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன ஃபார்மேட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அந்த curvilinear set of plane அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if at every point p of x, y, z the coordinate axes are mutually perpendicular then u v w the u v w are called orthogonal curvilinear coordinates at point p. அந்த பாயிண்ட் p ஓட ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் என்னது u v w. ரைட், சிம்பிளாக இவ்வளோதான் மீனிங், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டேஞ்சன் போட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய இந்த டேஞ்சன் T1 T2 T3 இந்த மூணு வந்து யூனிட் வெக்டார்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ அந்த இந்த டேஞ்சன்ட் கோடுக்கான அந்த அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபார்மேட்டு ப்ராப்பர்ட்டிஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸு, ஆர்த்தோகோனல், சொலினாய்டலு, இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோம். அது மாதிரி பாய்சான்ஸு, கர்லு, அப்புறம் வந்து கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வரும். ரைட்டா? சரி, இப்போ இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணுறோம், அதாவது யூனிட் வெக்டார்ஸ் எடுத்துருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில கேட்ட கொஸ்டின்ஸ். ரைட்டா? இந்த செட்டப் தான் கேட்ட கொஸ்டின். ரைட்டா? ரைட், அப்போ பாருங்க யூனிட் வெக்டார்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா TU அதாவது இந்த டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா TUயும் அகெயின் வந்து அதை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து இன்னும் டாட் ப்ராடக்ட் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு புள்ளி வரும். இந்த TUயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1க்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம அந்த டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு ஆடி, அதாவது ஒரு வெக்டார்ஸை ஏ வெக்டார் அப்படின்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அதாவது நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை மென்ஷன் பண்ணோம்னா i வெக்டார் டாட் i வெக்டார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட்டா? இதான் அதற்கான மீனிங். ரைட்டா? அப்போ இந்த u அந்த டைரக்ஷனில் போகக்கூடியதும் v டைரக்ஷன் போனாலும் சரி, w டைரக்ஷன் போனாலும் சரி, அது ஒரே அகெயின் வந்து நம்ம மல்டிப்ளை, அதாவது டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். இதில் ரொம்ப பேசிக்கான ஒன்று, இதில் தான் அந்த ஒன்று கேட்டாங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, uவையும் v-ஐயும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதே மாதிரி wv எல்லாமே டாட் ப்ராடக்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். இதை மாற்றி ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு டாட் தான் 0 தான் கிடைக்கும். இது ஏன் வந்து நம்ம இந்த ஆர்டரில் எழுதிக்கோம்னா இது வந்து ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ரைட் ஹேண்ட் ரூல் ஆனது இந்த பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ரூல். அதாவது இந்த சைக்கிள் வந்து இப்படியாக நம்ம போகக்கூடாது, ரைட் ஹேண்ட் இப்படி தான் நமக்கு போகணும். அதனால தான் UVW அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ரைட்டா? T போட்டோம்னா டேஞ்சன்ட் TU TV TW இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா? இந்த ரைட் ஹேண்ட் ரூல். ரைட்டா? இது வந்து டாட் ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராடக்ட், இதுதான் வெக்டார் ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி. பாருங்க, TU கிராஸ் TU ரெண்டுமே ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க? 0 கிடைக்கும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இந்த TUனாலும் சரி, அப்புறம் TVனாலும் சரி, TWயும் சரி, இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 0வாக இருக்கும். நமக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்ம எப்படி இருக்கும்? 1ன்னு கிடைக்கும், யூனிட்டாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இதை வந்து இதுதான் முக்கியமான பாயிண்ட், இதுதான் உண்மையை கட்டுது. ரைட்டாங்களா? என்ன மீன் பார்த்தீங்கன்னா TU TVயும் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா அது ரைட் ஹேண்ட் ரூல் படி என்ன அமையும் பார்த்தீங்கன்னா TW வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணலாமான்னா பண்ணலாம், பட் எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல கிடைக்கும். பட் அது வந்து பாசிபிள் கிடையாது. நம்ம வந்து இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுக்கேன், நான் அடிஷனலாக இந்த ப்ராப்பர்ட்டி எழுதலை. ஸோ புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ரூல் படி TUவும் TW டேஞ்சன்ட்டை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாமல் நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா TWயும் கிடைக்கும். நெக்ஸ்ட் Vயும் Wயும் பண்ணால் நமக்கு U கிடைக்கும். நெக்ஸ்ட் Wயும் Uவையும் பண்ணோம்னா V கிடைக்கும். இதுதான் அந்த ஃபார்மெட், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? இந்த ஃபார்மெட் தான் நமக்கு எப்படி கிடைத்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. E1 வெக்டார் அந்த கேப்னு போட்டு E1 கேப் டாட் கிராஸ் E2 கேப் இப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா E3 கேப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் அந்த ஃபார்மெட்டில் உண்மையில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் மாறுதல் வேணால் இருக்குமே தவிர்த்து இதில் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறத முக்கியமான பாயிண்ட். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து நம்ம இவ்வளோ சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கேலார் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்கேலார் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்க. இந்த ஸ்கேலார் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம 2009 நம்ம நினைக்கிறேன் அதுலேருந்து இப்போ அந்த உண்மையில் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். அதில் வந்து இந்த H1 H2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சால் தான் அந்த இதை அட்டன் பண்ண முடியும். அப்போ அந்த H1 H2 எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா H1 H2 H3 இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங் கிட்ட. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, now introduce the 3 indices H1 H2 H3 as known as the scalar factors or மெட்டீரியல் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த H1 H2 H3 பேர் வந்து ஸ்கேலார் ஃபேக்டர் ஆர் மெட்டீரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது அதற்கான மீனிங். அதுக்கான டெஃபினேஷன் பாருங்களேன். இப்போ இந்த நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? அக்கார்டிங் டு இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் வெக்டார்னா XI வெக்டார் ப்ளஸ் YJ வெக்டார் ப்ளஸ் K வெக்டார்னு போட்டு பார்த்தீங்கன்னா XIZ K வெக்டார் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ரைட்டா? இப்போ இந்த ஆர் வெக்டார் தான் வேறு ஒன்றும் கிடையாது, பொசிஷன் வெக்டார், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் மீன்ஸ் தான் யூனிட். மாடுலஸ் மீன்ஸ் அப்போ அந்த உதாரணத்துக்கு வந்து என் கேப் அப்படின்னு போட்டால் என்ன எழுதுனா
n வெக்டார் பை மாட் n அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம். அதை தான் வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. சரி, இதில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ அப்படிங்கிற ஒரு டேம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி போட்டாலும் இங்கேயும் இது வந்தாலும் ஒன்று தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த H1 பேர் ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி E1 போட்டாலும் நமக்கு எந்த இதுவுமே சேஞ்ச் ஆகும் ரைட்டா. அதான் H1 பேர் என்ன எடுத்துக்காங்கன்னா டோ ஆர் பை டோ யூ மாடுன்னு எடுத்துக்காங்க ரைட்டா. அப்போ H2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வி, H3க்கு வந்து டபிள்யூவாக இருக்குது, ஃபங்க்ஷன் வந்து டபிள்யூவாக இருக்குது ரைட்டா. சரி, அப்போ இதை வந்து நம்ம இந்த ஆர் வந்து நம்ம என்ன சொல்லிக்கோம், அதாவது ஜென்ரலாக அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை x, y, z சொன்னோம். ஆனால் நமக்கு என்னவா இருக்கணும் கோஆர்டினேட்ஸ், ஆர்த்தோகோனல் கர்வ்லினியர் கோஆர்டினேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா UVW அப்படின்னு இருக்கும் ரைட்டா. அதனால தான் UVWவாக இருக்குது. அப்போ டோ ஆர் பை டோ யூ அப்படி நமக்கு எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டோ ஆர் பை டோ யூ மாடுலஸ் ரைட்டா இன்ட்டு TU அப்படின்னு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சில புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா E1 கேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டா. வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இது வந்து டோ ஆர் பை டோ யூக்கு போட்டோம், அதே மாதிரி டோ ஆர் பை டோ விக்கு போட்டுக்கலாம், அது மாதிரி டோ ஆர் பை டோ டபிள்யூக்கு போட்டுக்கலாம். அப்போ இந்த மாடுக்கு பேர் என்னவா போட்டுக்கலாம், H1 போட்டுக்கலாமா. அப்போ டோ ஆர் பை டோ யூ அப்படிங்கிறது H1 TU அவ்வளோ. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட், வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. நெக்ஸ்ட் இது வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்கேலர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன, அது என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ இந்த இதில் நான் PDF நான் கொடுக்குறேன். இந்த என்டையர் இந்த ஆர்த்தோகோனல் கர்வ்லினியர் டாப்பிக்கை முடிச்சுட்டு அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ரைட்டா, புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் டிஃபரன்ஷியல் ஆஃப் ஆர்க் லெங்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஆஃப் ஆர்க் லெங்த் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வேஜ் ஆர்க் மீன்ஸ் எப்படி வேணும், இப்படி இருக்கலாம். அப்போ இது ஆர்க் தான், வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டா. அதாவது அந்த வட்டத்தில் ஒரு பகுதி நம்ம எடுத்தாங்க ஆர்க் ரைட்டா. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் லென்த் ஆஃப் தி ஆர்க் பார்த்தீங்கன்னா ds². ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வேறு கிடையாது. அப்போ H1 du the whole square ப்ளஸ் H2 dv the whole square ப்ளஸ் H3 dw whole square. இது ஒரு உண்மையில கேட்பாங்க, முக்கியமான பாயிண்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து H1 du மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஸ்கொயர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கொயர் கொடுத்து எல்லாமே ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கணும் ரைட்டா. நெக்ஸ்ட் இப்போ இந்த கர்வ்லினியர் கோஆர்டினேட்ஸில் ஜியோமெட்ரிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் இருக்கிறதா வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, பேரலோபைப்டு. இது நம்ம எதில் படிச்சோம் பார்த்தீங்கன்னா SSP சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் அந்த இது பார்த்துருப்போம். அதாவது ரெசிப்ரோக்கல் லேட்டேஸில் வந்து இந்த பேரலோபைப்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேஸ் லேட்டேஸா இல்லையா, அது மாதிரி ஒரு யூனிட் செல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் செல்லா இல்லையா, அதாவது ஆல் ப்ரிமிட்டிவ் செல்ஸ் ஆர் யூனிட் செல், பட் யூனிட் செல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் செல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற நம்ம படிச்சிருப்போம். அந்த ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. அதாவது பேரலோபைப்டு. அந்த பேரலோபைப்பை பேஸ் பண்ணி அந்த லென்த் எவ்வளவு, ஏரியா என்ன, வால்யூம் என்ன, இதை வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த ஸ்கேலர் ஃபேக்டர்ஸை வச்சு எழுதுறோம். ஸ்கேலர் ஃபேக்டர்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஆஃப் தி ஆர்க் லென்த், இதை பேஸ் பண்ணி நம்ம எழுதுறோம். அப்போ பாருங்க லென்த் வந்து பார்த்தீங்கன்னா H1 d1 H2 dv H3 dw. இது வந்து கமா போட்டுருக்க பாருங்க. ஆர்க் லென்த் அப்படின்னா ஒரே ஒரு தான் இருக்கும். ஆர்க் லென்த் ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். மேபி வந்து U1 இருக்கலாம், யூவாக இருக்கலாம், வியாக இருக்கலாம், டபிள்யூ எது வேணா இருக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஏரியா அப்படிங்கிறது 2 dimension. அதனால வந்து பார்த்தீங்கன்னா H1 H2 du dv நம்ம அழிச்சிடணும். அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா UV தான் இருக்கும், VW தான் இருக்கும், WU தான் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம நான் எழுதலை டைமில். அதனால நெக்ஸ்ட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 3மே மல்டிப்ளை ஆகும். அப்போ H1 H2 H3 இன்ட்டு DU dv WW இதெல்லாம் ஒன் வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து பேரலோபைப்டு முக்கியமானது. இந்த ஆர்த்தோகோனல் கர்வ்லினியர்ஸில் வந்து இந்த வால்யூம், ஏரியா, லென்த் இதெல்லாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா பேரலோபைப்டு அப்படிங்கிறதான். பேரலோபைப்டு அப்படிங்கிறது 3 dimension அப்படின்னா இந்த ஒரே ஒரு லென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த லென்த்து. ஏரியா அப்படிங்கிறது ஒரே ஒரு அந்த ஃபேஸ். வால்யூம் அப்படிங்கிறது என்டையர் அந்த பேரலோபைப்டு. ஸோ ஓகேவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டியை என்னென்னு பார்க்கலாம் ரைட்டா. தேங்க்யூ.